வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பானவர்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பான சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த உடல் என்பது உயிரோடு கலந்து இருப்பது, உயிரால் ஆக்கப்பட்டது, உயிர் தானே உள்ளிருந்து இயக்கி கொண்டிருப்பது. நம்முடைய உடலில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் கூட சைக்கோசோமேட்டிக் என்று சொல்வார்கள். அதாவது உடலும் உள்ளமும் இணைந்தே இணையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றன. உடல் பாதித்தால் உள்ளம் பாதிக்கும், உள்ளம் பாதித்தால் உடல் பாதிக்கும். சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா அவர் நல்லதாக இருப்பார். உடல் நலத்தோடு இருக்கிற ஒருத்தரை பார்த்து உடம்பு சரியில்லை போல இருக்கே உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டோம்னா அடுத்து இன்னொருத்தர் கேட்பார். இந்த மாதிரி ஒரு 4 பேர் கேட்டாங்கன்னா அவர் உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதே போல் உடம்பு சரியில்லாத ஒருவர் கூட, நோய்வாய்ப்பட்டிருப்பவர் கூட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நோய் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன்னு அவர் நம்பி அதை ஏற்றுக்கொண்டால் ஏதும் மருத்துவம் செய்யாமலேயே அவருடைய உடல் சரியாகிவிடும். அதனால் இரண்டுக்கும் அவ்வளவு ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இருக்கின்றது. இந்த உடலை சரியாக பாதுகாக்க வேண்டுமானால் உள்ளமும் ஒத்துழைக்க வேண்டும். உள்ளம் ஓகையாகவே இருக்க வேண்டும் என்றால் உடல் ஒத்துழைக்க வேண்டும். ஆக இது இரண்டையும் பாதுகாப்பது மிகவும் அவசியம். ஆனால் ஆதி காலத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபட்ட யோகியர்கள் எல்லாம் ஆன்மாதான் முக்கியம், ஆன்மாவைத்தான் நாம் பழக்க வேண்டும் என்பதிலேயே முனைப்பாக இருந்தார்கள். உடல் எப்படி போனாலும் பரவாயில்ல, அது ஒரு தற்காலிகமான ஒரு கருவி, அவ்வளவுதானே என்று நினைத்தார்கள். அதைத்தான் திருமூலர் கூறுகின்றார், உடம்பை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று பிற்காலத்தில் பாடுகின்றார். ஆரம்பத்தில் அவர் கூட உடம்புதானே என்று அலட்சியப்படுத்தியவர் தான். ஆனால் அதன் உள்ளிருந்து தான் இறைவன் இயங்குகின்றான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு, இறைவன் உறையும் கோயில் அல்லவா இது, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்ற வார்த்தைகள் எல்லாம் பிறகுதான் வந்தன. கோவில் போன்றது இந்த உடல், இறைவன் வசிக்கின்ற கோவில். அப்படியானால் ஒரு கோவிலை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது அதை பற்றி சற்று விரிவாக சிந்திக்கலாம் என்று. இந்த உடல் எப்படி வந்தது என்றால் நமக்கு பரிணாமம் மகரிஷி அவர்கள் போதித்துள்ளார்கள். அக்கார்டிங் டு தி சயின்ஸ், ஆதியில் வெறும் வெட்ட வெளிதான் இருந்தது. அந்த வெட்ட வெளி தன்னியல்பான தண்ணீருக்கு ஆற்றலால் சூழ்ந்து அழுத்தப்பட்டு அது துளி துளியாக இறை துகள்களாக மாறின. இறை துகள்கள், அதிலிருந்து வெளிப்பட்ட விரிவலைகள் சேர்ந்து விண்கள் ஆயின. விண் துகள்கள் எல்லாம் சேர்ந்து அணுக்களாகி, அணுக்கள் எல்லாம் சேர்ந்து பேரணுக்கள் ஆகின. பேரணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி பூதங்கள் ஆயின, பஞ்சபூதங்கள். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பஞ்சபூதங்கள் ஆயின. இந்த சிருஷ்டி முழுவதும் இருப்பது இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களை வெவ்வேறு விகிதங்களில் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு பொருளும் உருவாகின. அப்படி இன்றைய வரைக்கும் புதிதாக பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அதற்கான உந்து ஆற்றல் முதலில் நாம் சொன்னோமே,
தண்ணீருக்கு ஆற்றல் என்று அழுத்தம் எனும் உந்தாற்றல், அது ஒன்றுதான் காரணம். அந்த உந்தாற்றலைத்தான் உயிர் என்று சொல்லுகின்றோம். அந்த உயிர், அதில் இருக்கின்ற அழுத்தம் செயல்படுகின்றது. அந்த அழுத்தம் வெட்டவெளியில் இருக்கின்றது. வெட்டவெளி சைதன்யமாக இருக்கின்றது, சுத்தமாக. அதில் ஒன்றும் இல்லை, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, எந்த ஒரு சக்தியும் இல்லை. வெறுமனே ஒன்றுமில்லாத ஒன்றாக அது இருக்கின்றது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் கூட குறிப்பிடுகின்றார்கள். முடிவாக கண்டது ஒன்றுமில்லாத ஒன்றுதான். ஒன்றுமில்லாத ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி என்று. நாம் நம்மிலிருந்து தொடர்ந்து ஆராய்ந்து நம்முடைய உடல் ஆக்கப்பட்ட பஞ்சபூதங்களின் இருப்பு இந்த சிருஷ்டியில் எவ்வாறு உள்ளது என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டே சென்றோமானால் இறைத்துகளை தாண்டி சுத்தவெளியை தாண்டி சைதன்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒன்றுமில்லாத ஒன்று என்ற ஆற்றலை நாம் கண்டுவிடுவோம், அதனோடு ஒன்று விடுவோம். அங்கே பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, சிந்தனை இல்லை, அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. ஒன்றுமில்லாத ஒன்று. அந்த ஒன்றுமில்லாத ஒன்று என்ற இடத்திற்கு செல்வது தான் இந்த பிறவியினுடைய லட்சியமாக இருக்கின்றது, நோக்கமாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இந்த உடலை பற்றி விவரமாக தெரிந்து கொள்வது மிக இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்கள் என்று வந்த பிறகு அந்த பஞ்சபூதங்கள் எங்கும் பரவி இருக்கின்றன. இந்த சிருஷ்டி முழுவதும் பஞ்சபூதங்கள் தான். அது என்னவாக உருவெடுத்திருந்தாலும் பஞ்சபூதங்கள் தான் அதற்கு மூலப்பொருள். இந்த உடல் 96 தத்துவங்களை கொண்டது என்று சொல்வார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த உடலுக்கு 9 வாசல்கள் உண்டு. 9 வாசல்கள் எவ்வாறு என்றால், கண்கள் 2, காதுகள் 2, மூக்கு 2, மூக்கு துவாரங்கள் 2, வாயு 1, குயம் குதம் என்று 6, 7, 8, 9. இந்த 9 வாசல்கள். அறுத்து அடைக்கப்பட்ட வாசல் என்று தொப்புள் சொல்வார்கள். இப்பொழுது நமக்கு அது வேண்டாம். 9 வாசல்கள் உடையது இந்த உடல். அடுத்தது ஆன்ம தத்துவங்கள் 24 என்று கூறப்படுகின்றன. அவை என்னவென்றால், பஞ்சபூதங்கள் 5, பஞ்சபூத தன்மாத்திரைகள் 5, பஞ்ச ஞானேந்திரியங்கள் 5, பஞ்ச கர்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 9 வாசல்கள், 24 ஆன்ம தத்துவங்கள். 7 தாதுக்கள், ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து என்ற 7 தாதுக்கள். 33 ஒரு 7 தாதுக்கள் 40. கோஷங்கள் 5, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று. அதாவது 5 பிரிவுகளாக இருக்கின்றன நம்முடைய உடலே. அதைத்தான் கோஷங்கள் என்று சொல்லும். கோஷம் என்றால் உரை என்று பொருள். ஒவ்வொரு உரையில் போட்டு வைத்திருக்கிறது இல்லை, 5 விதமாக இந்த உடல் செயல்படுகின்றது என்பது பஞ்ச கோஷங்கள். அடுத்ததாக 3 பிணிகள், 3 குணங்கள், 3 பிணிகள், 3 பிழைகள், குற்றங்கள். 3 குணங்கள் யாது என்றால், ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம். இந்த 3 குணங்கள் கூட ஒவ்வொன்றும் மற்றொன்றோடு சேர்ந்து 9 குணங்கள் ஆகின்றன. ராஜச குணம், ராஜச தாமச குணம், ராஜச சாத்விக குணம், தாமச ராஜச குணம், தாமச குணம்,
தாமச சாத்விக குணம், சாத்விக ராஜச குணம், சாத்விக தாமச குணம், சாத்விக சாத்விக குணம் என்று 9ஆக அது விரிவுபடுத்தப்படுகின்றது. ஆக இந்த 3ம் குணங்கள் என்று கூறப்படுகின்றன. குற்றங்கள் ஏது என்றால் ஆணவம், கண்மம், மாயை என்று. ஆணவம் என்ற தன்முனைப்பு, அகங்காரம், கர்மா, இந்த மாயை. மாயை என்பது இது முழுதுமே மாயை தான். பிணிகள் 3: வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று. வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது சூடு, வெப்பம், சிலேத்துமம் என்பது குளிர்ச்சி, நீர்த்தன்மை. இந்த 3 தன்மைகளும், வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற 3ம் இங்கு நம்முடைய உடலில் சுற்றோட்டமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சுற்றோட்டத்தில் ஏதாவது ஒன்று அதிகமானாலோ மிகையினும் குறையினும் நோய் செய்யும். அதிகமாக இருந்தாலும் பிணி, குறைந்து போனாலும் பிணி. அது இருக்க வேண்டிய அளவு என்னவோ அதே அளவு இருக்கின்ற போது, அதையே நிர்வகித்து இருக்கின்ற போது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்கிறோம். இல்லை என்றால் ஆரோக்கியம் கெட்டுவிட்டதாக கூறுகின்றோம். ஆக இந்த குணங்கள் 3, பிழைகள் 3, பிணிகள் 3 என்ற இந்த 9ம் சேர்க்கும்போது 45 ஒரு 9 54 தத்துவங்கள் ஆயிற்று. அதன் பிறகு ராக விகாரங்கள், நம்ம சீரமைக்கப்படாத அருகுணங்கள் என்று சொல்லுகின்றோம். காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரிய, இடம்பம், அகங்காரம் என்ற 2ஐயும் கூட சேர்த்து 8 விகாரங்கள். மனம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் விகாரப்பட்டு போவது. In a disciplined manner, there should be a character followed by the mind. ஆனாலும் கூட இந்த மனம் விகாரப்பட்டு வெவ்வேறு குணங்களாக விரிவடைகின்றன. அதைத்தான் நாம் காமம், குரோதம் என்று சொல்லுகின்றோம். காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், இடம்பம், அகங்காரம் என்ற 2ஐயும் சேர்த்து 8 விகாரங்கள். 54 ஒரு 8 62 ஆகின. ஆதாரங்கள் 6. ஆதாரங்கள் என்பது நாம் சக்கராஸ் என்று சொல்லுகின்றோமே அவை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகியன. இந்த 6ம் சக்கரங்களாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 6 இடங்களிலும் காந்த களம் சிறிது சிறிதாக அமைந்து உடல் முழுவதும் அந்த காந்தத்தை பரப்புவதை, விரிவாக்குவதை, வியாபிக்க செய்வதைத்தான் நாம் எண்டோக்ரைன் சிஸ்டம் என்று சொல்கின்றோம். நாளமில்லா சுரப்பிகள் மூலம் ஹார்மோன் என்கின்ற திரவம் சுரக்கப்பட்டு அது உடல் முழுதும் பரவி உடல் ஆரோக்கியத்தை நிர்வகிக்கின்றது. இந்த 6 ஆதாரங்களை சேர்த்தால் 68 ஆகின்றது. அதன் பிறகு மண்டலங்கள் 3 என்று சொல்வார்கள். அக்னி மண்டலம் என்பது மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் சேர்த்து, மணிப்புரகம், அநாகதம் சேர்ந்தபோது அது ஆதித்ய மண்டலம் அல்லது சூரிய மண்டலம் என்று சொல்லுவோம். அதன் பிறகு விசுத்தி ஆகினை, அந்த 2 சக்கரங்களும் 2 ஆதாரங்களும் சேர்த்து சந்திர மண்டலம் என்று சொல்லுகின்றோம். இந்த 3 மண்டலங்களையும் சேர்த்தால் 68 ஒரு 3 71 ஆயிற்று. அதன் பிறகு நாடிகள் 10 இருக்கின்றன, தச நாடிகள். 72,000 நாடிகள் இருக்கின்றன. அவை ஒன்றொன்றும் இணைந்து 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 கடைசியாக முடிவது 3 நாடிகளில், இடகலை பிங்களை சுடும் இணைந்து. அதை சற்று விரிவுபடுத்தினால் 10ஆக விரியும். 10 நாடிகள், தச நாடிகள் என்று சொல்லுவோம். இடகலை, பிங்களை,
சுழுமுனை, சிகுவை என்ற நாடி, அதன் பிறகு புருடன் என்று புருஷன் என்று சொல்லப்படுகின்ற வலது கண் நாடி, காந்தாரி என்று சொல்லப்படுகின்ற இடது கண், அத்தி என்று சொல்லப்படுகின்ற வலது காது, அலம்புடை என்று சொல்லப்படுகின்ற இடது காது, சங்கினி என்று சொல்லப்படுகின்ற கருவாசல் நாடி, குகு நாடி என்று சொல்லப்படுகின்ற மலவாயில் நாடி. இந்த 10 இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு நாடி. இந்த 10 நாடிகளும் சேர்த்தால் 81 ஆயிற்று. தசவாயுக்கள் வியானன், சமானன், உதானன், பிராணன், அபானன், நாகன் என்கின்ற விழிக்காற்று, கூர்மன் என்கின்ற இமைக்காற்று, கிரிகரன் என்று சொல்லப்படுகின்ற தும்மல் காற்று, நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தேவதத்தன் என்கின்ற கொட்டாவி வாயு, கொட்டாவியை ஊக்கப்படுத்துவது, செயல்படுத்துவது. தனஞ்சயன் என்கின்ற வீங்கல் காற்று. இந்த தனஞ்சயன்தான் இந்த உடலில் உயிர் நீங்கிய பிறகு கூட உடலில் இருந்து பணிபுரிகின்ற ஒரு வாயு. இறந்த பிறகுதான் பார்த்தால் உடல் வீங்கும், உயிர்தான் போயாயிற்று. அதன் பிறகு அதிலே எது செயல்பட்டு வீக்கம் ஏற்படுகின்றது என்றால் இந்த தனஞ்சயன் என்ற காற்று தான். ஆக இந்த தசவாயுக்கள் சேரும்போது 91 ஆகின்றது. அதன் பிறகு அவத்தைகள் என்று சொல்வார்கள். சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். இது வடமொழியில் இருக்கின்றது. தமிழில் சொல்லுவோம்னால் நனவு, கனவு, உறக்கம் 3வது, பேருறக்கம் 4வது, உயிர் படக்கம் என்பது 5வது. சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். முறையே தமிழில் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்று. இந்த 5ம் அதனோடு சேர்த்தால் 96. இந்த 96 தத்துவங்களால் சமைக்கப்பட்டது தான் இந்த உடல். இந்த 96 தத்துவங்களும் இணைந்து பணியாற்றும் போது தான் நாம் ஒரு மனிதனாக உலகி வருகின்றோம். எல்லா உயிரினங்களுக்கும் அப்படியா என்றால் சில உயிரினங்களுக்கு மாறுதல்கள் இருக்கும். ஆனால் மனித உடலில் 96 தத்துவங்கள் இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்றன, இயங்குகின்றன. இதையெல்லாம் இயக்குவது அழுத்தம் எனும் உந்தாற்றல், உயிர் என்று சொல்லுகின்றோமே அது. அந்த உயிர் இறைநிலையின் ஒரு பகுதி நிலை. இறைவனது பகுதி நிலை உயிர் அதனை மனமாய் தேர்ந்து, அதுதான் மனமாக இருக்கின்றது. பிறகு விவரமாக சொல்லப் போகின்றோம். இந்த பஞ்சபூதங்கள் இணைந்து தான் இவை உண்டாகின என்றால் இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு இணைய முடியும்? பாருங்கள், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஒன்றுக்கொன்று ஒன்றாக கலக்க முடியுமா? நமக்கு தெரிந்தவரை அது முடியாது. ஆனால் இந்த 5ம் ஒன்று கலந்து இணங்கி ஒரு இணக்கத்தோடு ஒன்றாக கலந்து தான் உடலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் கூட மிக நுணுக்கமாக சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எது எதனோடு சேர்ந்து எதுவாக இருக்கின்றது என்று. அதற்கு முன்பாக இந்த பஞ்சபூத ஆற்றல்களை, பஞ்சபூதத்தை 2ஆக பிரிக்கின்றார்கள். 2 பகுதிகளாக.
ஒன்று வந்து விஎஸ்டி, சமஷ்டி என்று. இந்த சமஷ்டி விஎஸ்டி என்பது வேறொன்றும் இல்லை, தனிமரம் தோப்பாகாது என்று ஒரு பழமொழி உண்டு. தனியாக ஒரு மரம் இருந்தால் அதனை தோப்பு என்று சொல்வதில்லை. ஆனால் அதே போன்ற தனி மரங்கள் பல ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் அதை தோப்பு என்கின்றோம். அப்படின்னா தோப்பு என்பது பல பொருட்கள் ஒன்றாக இணைந்தது. அவ்வாறு இந்த பஞ்சபூதங்களில் ஆகாயம் எடுத்துக்கொண்டால், ஆகாயம் மொத்தமாக, ஆகாயம் என்னென்ன உருவாக இருக்கின்றதோ அவையெல்லாம் ஒன்றாக இணைந்து அதுதான் இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றது, பேரியக்க களமாக. அதைத்தான் சமஷ்டி ஆகாயம் என்கின்றோம். இந்த சமஷ்டி ஆகாயம் என்னவாக இருந்திருக்கும் என்றால் அதைத்தான் சுத்த சைதன்யம் என்று சொல்கின்றோம். சுத்த சைதன்யம், ஒன்றுமில்லாத ஒன்று. இந்த ஒன்றுமில்லாத ஒன்றில் அது என்ன என்று சற்று விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அது ஒரு இடம். அதற்கு வடமொழியில் சேத்திரன் என்று பெயரும் கூட உண்டு. சேத்திரன், சேத்திரன் என்றால் இடம் என்று பொருள். சேத்திரன் என்று இன்னொரு பெயர். இன்னொரு பெயர் ஜீவன். இந்த சுத்த சைதன்யம்தான் ஒரு புள்ளியாக, ஒரு சிறு நுண்ணிய பகுதியாக ஜீவனாக இருக்கின்றது. சமஷ்டி நிலையில் உள்ள ஆகாயம் இந்த சைதன்யமாக இருக்கின்றது. சைதன்யத்திலிருந்து ஒரு சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், கானல் நீர் போன்று பிரம்மமும் அதன் பிரதிபலிப்பும் தோன்றின. அன்பானவர்களே, இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி இங்கே இருக்கின்றது. இங்கே பிரம்மம் என்பதே மாயை என்ற கருத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரம்மம் என்பதே மாயை. இந்த சுத்த சைதன்யத்திலிருந்து கானல் நீர் போல தோன்றியது தான் இந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான் மற்றவையெல்லாம். இந்த பிரம்மம் மாயை முழுவதையும் தான் ஏற்றுக்கொண்டு அந்த மாயையிலிருந்து தான் இந்த மூன்று சக்திகளை, பிரம்மா, விஷ்ணு, சிவம் என்ற மூன்று சக்திகளாக படைக்கின்றன. பிரம்மா படைப்பு தலைவனாகவும், விஷ்ணு காக்கும் பொறுப்புள்ளவராகவும், ருத்ரன் என்று சொல்லப்படுகின்ற சிவன் அழிக்கும் ஆற்றலாகவும். ஆக இந்த மூன்று ஆற்றல்களும் அதிலிருந்து தோன்றியவை, மாயையிலிருந்து. மாயை தான் பிரம்மமே. பிரம்மம் கானல் நீர் போன்ற ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் மிக ஆழமாக நுணுக்கமாக சிந்தித்தோமானால் இது மொத்தமே ஒன்றுமில்லாதது என்றாகும். ஏனென்றால் சுத்த சைதன்யத்திலிருந்து பிரதிபலிப்பாக வந்தது தான் இது என்றால் இது எல்லாம் மாயை தான். நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அது. அடுத்து நாம் இந்த பஞ்சபூதங்கள் எப்படியெல்லாம் விநியோகிக்கப்பட்டு இருக்கின்றன, எப்படியெல்லாம் இணைந்து என்னவாக இருக்கின்றன என்று பார்ப்போம். இந்த ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதம் அது சமஷ்டி ஒரு பகுதியாகவும், இன்னொரு பகுதி வியஷ்டி என்று கூறுவோம், பொருள்களில் இருப்பது. இந்த சமஷ்டி என்பது விரிந்து சிருஷ்டி எங்கும் இருப்பது. வியஷ்டி என்பது ஒரு பொருளில் இருப்பது. இப்போ இந்த சமஷ்டி ஆகாயம் சைதன்யமாக இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டோம். சிருஷ்டி எங்கும் இருக்கின்றது, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளது. சைதன்யம் என்ற ஒன்றுமில்லாத ஒன்று. அதிலிருந்து தோன்றிய மாயை தான் மற்றது எல்லாமே.
இந்த விஎஸ்டி நிலையில் இருக்கின்ற ஆகாயம் காற்றோடு கலக்கின்றது. மற்ற 4 சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபூதத்தில் 1 நாம் எடுத்து பார்க்கின்றோம். இப்போ ஆகாயத்தை 2ஆக பிரித்து சமஷ்டி ஒரு பாகமாகவும் விஎஸ்டி ஒரு பாகமாகவும் இருக்கின்றது. இந்த சமஷ்டி பாகத்தில் அது சைதன்யமாக இருக்கின்றது. இன்னொரு பகுதியை 4ஆக பிரித்து மற்ற 4 பூதத்துடன் கலக்கிற போது புரியும் என்று நினைக்கின்றேன். இந்த விஎஸ்டி ஆகாயம் காற்றோடு கலக்கின்ற போது மனமாகின்றது, நெருப்போடு கலக்கின்ற போது புத்தி ஆகின்றது, நீரோடு கலக்கின்ற போது சித்தமாகின்றது, நிலத்தோடு கலக்கின்ற போது அகங்காரமாகின்றது. இதுதான் ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தின் பிரிவுகளும் அவை இணைந்து என்னவாக இருக்கின்றன என்பதும். இந்த ஆகாயம் சமஷ்டி நிலையில் சைதன்யமாகவும் விஎஸ்டி நிலையில் அந்த கரணங்களாகவும் 4ஆகவும் இருக்கின்றன. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இதுவரை தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். அடுத்த பஞ்சபூதம் காற்று. காற்று அதே போல் 2ஆக பிரிகிறது, சமஷ்டியாகவும் விஎஸ்டியாகவும். சமஷ்டி என்பது மொத்தமாக எங்கும் வியாபித்திருப்பது. காற்று எங்கும் வியாபித்திருப்பது என்பது சமஷ்டி காற்று வியானனாக இருக்கின்றது. வியானன் என்பது தொழில் காற்று. அடுத்து விஎஸ்டி நிலையில் உள்ள காற்று ஆகாயத்தோடு கலக்கின்றது. ஆகாயத்தோடு சேர்கிற போது அது சமான நிரவல் காற்று சமப்படுத்துவது. நெருப்போடு கலந்து உதாரணனாக இருக்கின்றது வெப்ப காற்று. வியானன், சமானன், உதானன். இப்பொழுது நீரோடு கலக்கின்றது. விஎஸ்டி காற்று நீரோடு கலக்கிற போது அது பிராணன் ஆகின்றது. விஎஸ்டி காற்று நிலத்தோடு கலக்கின்ற போது அது அபானன் ஆகின்றது, மலக்காற்று. ஆக காற்று என்கின்ற பஞ்சபூதம் வியானனாகவும், வியானன் என்ற தொழில் காற்றாகவும், சமானன் என்ற நிரவல் காற்றாகவும், உதானன் என்கிற வெப்ப காற்றாகவும், பிராணன் என்கின்ற உயிர் காற்றாகவும், அபானன் என்கின்ற மலக்காற்றாகவும் மாறுகின்றது. இப்பொழுது நாம் ஆகாயம், காற்று என்ற 2 பஞ்சபூதங்களை அதனுடைய காம்பினேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஃபார்மேஷன்ஸ். அடுத்ததாக நெருப்பு என்கின்ற பஞ்சபூதம். இந்த நெருப்பு என்கின்ற பஞ்சபூதத்தையும் சமஷ்டியாகவும் விஎஸ்டியாகவும் 2ஆக பிரிக்கின்றோம். சமஷ்டி நெருப்பு தான் கண்களாக மாறின. நெருப்பினுடைய உருவாக்கம்தான் கண். விஎஸ்டி பகுதியில் உள்ள நெருப்பு ஆகாயத்தோடு சேரும்போது அதுதான் செவியாகின்றது, காது. விஎஸ்டி நெருப்பு நீரோடு சேரும்போது நாக்காகின்றது. விஎஸ்டி காற்று நிலத்தோடு சேரும்போது மூக்காயிற்று. அப்படியானால் நெருப்பு என்கின்ற பஞ்சபூதம் சமஷ்டி நிலையில் கண்களாகவும், விஎஸ்டி நிலையில் செவி, உடல், காற்றோடு கலந்து உடலாகின்றது, நீரோடு கலந்து நாக்காகின்றது, நிலத்தோடு கலந்து மூக்காகின்றது. அப்போது கண் சமஷ்டியிலும் விஎஸ்டியில் காது, உடல், நாக்கு, மூக்கு என்கிற அவயவங்களாகவும் மாறுகிறது. நீருக்கு அடுத்தது நிலம் என்கின்ற பஞ்சபூதம்.
இந்த நிலம் என்கின்ற பஞ்சபூதம் முன்ன செய்தது போலவே சமஷ்டியாகவும் வேஷ்டியாகவும் பெறுகின்றது. சமஷ்டி நிலையில் உள்ள நிலம் குதமாக மாறுகின்றது, மலவாசல். வேஷ்டி நிலையில் நிலத்தினுடைய ஒரு பகுதி ஆகாயத்துடன் சேர்கின்றது, அது வாக்காக மாறுகின்றது, வாய். நிலத்தினுடைய வேஷ்டி பகுதி இன்னொன்று காற்றோடு சேர்கின்றது. காற்றோடு சேரும்போது அது பாணி என்கின்ற கைகள் ஆகின்றன, எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் வாங்குவதற்குமான கருவியாக. இன்னொரு பகுதி நெருப்போடு கலக்கின்றது. நெருப்போடு கலக்கும்போது அது பாதம் ஆகின்றது, கால்கள் ஆகின்றன, நடப்பதற்கும் எழுந்திருப்பதற்கும் உட்காருவதற்குமான ஒரு கருவியாக. இதற்கு அடுத்தது நிலத்தினுடைய ஒரு பகுதி, வேஷ்டி பகுதி, நீரோடு கலந்து குய்யம் ஆகின்றது. குய்யம் என்றால் ஜெனிட்டல் ஆர்கன். அப்போது இந்த ஐந்தாவது பஞ்சபூதமாகிய நிலம் சமஷ்டியாகவும் வேஷ்டியாகவும் பிரிந்து சமஷ்டி நிலையில் குதமாகவும் வேஷ்டி நிலையில் வாய், கைகள், கால்கள், குய்யம் என்கிற உறுப்பு. இவ்வாறு 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 விதமான பொருள்களாக மாற்றம் பெறுகின்றன. இந்த 5 என்று கூறிக்கொண்டு வரும்போது 25 ஆற்றல்களாக உருக்களாக மாறுகின்றன. தொண்ணூத்தாறு தத்துவங்கள். அந்த 96 தத்துவங்களில் ஆன்ம தத்துவங்கள் 24, அதில் அந்த கரணங்கள் வருகின்றன. அதன் பிறகு பஞ்சபூதங்களிலிருந்து உறுப்புகள் வருகின்றன, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஆகிய கருவிகள் எல்லாம் வருகின்றன. இப்பொழுது நாம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரசம் என்பது நீர் நம்ம சொல்லலை நினைக்கிறேன். நீர் என்ற நிலத்திற்கு முன்பாக நீர் என்ற பஞ்சபூதம் சொல்லியிருக்க வேண்டும். நீர் என்ற பஞ்சபூதம் சமஷ்டியாகவும் வேஷ்டியாகவும் பிரிகின்றது. சமஷ்டி நிலையில் அது ரசமாகின்றது. ரசம் என்றால் சுவை, சுவை என்ற தன்மாத்திரையாக. மீதமுள்ள வேஷ்டி பகுதியில் உள்ள நீர் என்ற பஞ்சபூதத்தை 4ஆக பிரித்து மற்ற 4 பஞ்சபூதங்களோடு சேர்க்கின்ற போது சமானன் என்கின்ற வாயு, நீர் என்ற வேஷ்டி பகுதி காற்றோடு சேரும்போது, ஆகாயத்தோடு சேரும்போது என்று மாறிக்கொண்டே வருகின்றன. ஆகாயத்தோடு சேரும்போது அது சப்தமாகின்றது, காற்றோடு சேரும்போது ஸ்பரிசமாகின்றது. நீரோடு சேரும்போது, நெருப்போடு சேரும்போது, நீர் அதுவே நீர் தான், அதனால் நீரோடு சேர்க்க முடியாது. நீர் நெருப்போடு சேருகின்றது. நெருப்போடு சேரும்போது ரூபம் என்கின்ற தன்மாத்திரையாகின்றது. நீரின் இன்னொரு பகுதி வேஷ்டி நிலத்தோடு சேரும்போது கந்தம் என்கின்ற வாசனை எனப்படும் தன்மாத்திரையாக மாறுகின்றது. அன்பானவர்களே, இப்பொழுது 5 பஞ்சபூதங்களும் சமஷ்டியாகவும் வேஷ்டியாகவும் 5 பிரிந்து ஒவ்வொன்றும் மற்ற பூதங்களோடு சேரும்போது என்னென்னவாக உருவெடுக்கின்றன என்று பார்த்தால் 25. இந்த 25 எல்லாம் 96 என்ற தத்துவங்களுக்குள் அடங்கியது. 96 தத்துவங்களையும் உள்ளாக இருப்பது தான் இது. ஆக
இவையெல்லாம் சேர்ந்து உடலை இயக்கி கொண்டிருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா ரசம் என்பது சுவை. சுவை எங்கே இருக்கும்? இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருக்கும்? பிரபஞ்சத்தில் என்றால் நீரில் இருக்கும். நீர் H2O என்கின்ற அந்த ரசாயன ஃபார்முலா படி, நீதிப்படி நீர்த்தன்மை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சுவையும் இருக்கும். அப்பொழுது நீரில் ஒடுங்கி இருக்கின்றது ரசம் என்கின்ற தன்மை. ரசம் என்கின்ற தன்மை நீரில் ஒடுங்கி இருக்கிறது. அது எப்படி தெரிய வரும்? ஒரு ஜீவனுக்கு சுவை தெரிய வேண்டும் என்றால் நாக்கு இருக்க வேண்டும். அப்போ நாக்கிலும் இந்த பிரபஞ்சத்திலுமாக விரிந்து இருக்கின்றது. அதிலும் கூட ஒரு நுணுக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாத இடமே இல்லை என்றுதான் பொருள். இந்த பேரியக்க களம் முழுவதுமாக சுவை என்கின்ற உணர்வு நீரில் ஒடுங்கி இருக்கின்றது. இன்னொரு முனை நாக்கில் ஒடுங்கி இருக்கிறது. ரசம் என்கின்ற தன்மாத்திரை இது சமஷ்டி. வியஷ்டியில் பார்த்தோம்னா நீரினுடைய ஒரு பகுதி என்னவாக மாறுகிறது? ஆகாயத்தோடு சேரும்போது அது சப்தமாகின்றது. காற்றோடு சேரும்போது ஸ்பரிசமாகின்றது. நெருப்போடு சேரும்போது ரூபமாகின்றது, வடிவமாகின்றது. நிலத்தோடு சேரும்போது வாசனையாகின்றது, கந்தம் என்பது. ஆக இப்போது 5 பஞ்சபூதங்களுக்குமான 5 பிரிவுகளும் அவை எவற்றோடு சேர்ந்து என்னவாக மாறுகின்றன, இயக்கத்தில் என்னவாக பங்கெடுக்கின்றன என்பதை பற்றியும் கூறியுள்ளோம். இவை எல்லாவற்றையும் பல முறை படித்து படித்து சிந்தித்து சிந்தித்து நம் மனதில் உள்வாங்கி கொண்டோமானால் வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியும். நாம் பார்க்குறது ஒரு மாயை. பார்ப்பது என்னவாக வேண்டுமானாலும் தோன்றலாம். உதாரணத்துக்கு இப்போது ஒரு கரும்பையே எடுத்துக்கொள்வோம். கரும்பு என தெரிகின்றது நமக்கு. ஆனால் என்ன இருக்கிறது அதில்? கரும்பு என்ற பொருளின் உட்பொருள் உண்மை என்ன என்றால் இனிப்பு. இனிப்பை பார்க்க முடியாது, கரும்பை தான் நம்ம பார்க்க முடியும். கரும்பை கரும்பாகவே பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு அறிவு வளர்ச்சி இல்லை என்று பொருள். கரும்பு அதற்குள்ள ரசம் இருக்கிறது, ரசம் என்கின்ற சுவை இருக்கின்றது, சுவை இனிப்பாக இருக்கின்றது என்பதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ரசமாக கரும்பினுடைய பிழிந்த ரசம் என்ற நிலையில் தெரிந்து கொண்டால் கூட ஓரளவுக்கு புத்திசாலி, அறிவு சற்று வளர்ந்திருக்கிறது என்று பொருள், மலர்ச்சி பெற்றிருக்கிறது என்று. ஆனால் அந்த திரவத்தில் கூட இனிப்பு என்கின்ற சுவை உருவம் இல்லாமல் அரூபமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வது தான் ஞானமாக இருக்கின்றது. அப்படி ஒவ்வொன்றிலும் ஆராய்ச்சி செய்து உட்பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தான் ஞானம் எனப்படுகின்றது. மிக கவனமாக இதை கூர்ந்து கவனித்து படித்து படித்து பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த உடலில் எடுத்துக்கொண்டால் நம் எண்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே தான் நமது மூளை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மூளை தான் நரம்பு மண்டலத்தை இயக்குவது. நரம்பு மண்டலத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பது மூளை என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த மூளையில் சுமார் 20 ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன. 20 ட்ரில்லியன் என்றால் 20,000 லட்சங்கள். 20,000 லட்சம்.
10 லட்சம் சேர்ந்தால் ஒரு மில்லியன். அதே போல் 10 மடங்கு சேர்ந்தால் அது மில்லியன், பில்லியன். அதை போன்ற 10 மடங்கு சேர்ந்தால் ட்ரில்லியன். அப்படியானால் 1000 லட்சங்கள் சேர்ந்தால் ஒரு ட்ரில்லியன். 20 ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன மூளையில். நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் பம்ப் பண்ணுது, இரத்தத்தை எவ்வளோ தூரம் அனுப்புகிறது என்றால், பூமியிலிருந்து சந்திர மண்டலத்திற்கு சென்று விடலாம். ஒரு நாளைக்கு இருதயம் அனுப்புகின்ற ரத்தம் ட்ராவல் பண்ணுற தூரம் பூமியிலிருந்து சந்திர மண்டலத்தை எட்டி பிடித்து விடலாம் என்கிறது ஒரு குறிப்பு. மூளை 20 ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன. அவை என்ன செயலாற்றுகின்றதோ அவ்வளவுதான். அதுக்கு மேலே அந்த செல்கள் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. ஆனால் எதை நாம் பழகுகின்றோமோ அந்த பழக்கத்திற்கு ஏற்றவாறு அவைகள் தன்னுடைய உருவ அமைப்பை மாற்றிக்கொள்கின்றன. ஆகையால் தான் சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கின்றன. அந்த மாற்றம் மூளையில் நிகழ்வது தான். இன்னொரு பகுதி, இந்த மூளை இன்னொரு செய்தி. இந்த மூளை 2 பகுதிகளாக இருக்கின்றன. ப்ரீஃப்ரான்டல் என்று முன்மூளை 2 பகுதிகளாக இருக்கின்றன, ரைட் அண்ட் லெஃப்ட். நம்முடைய நரம்பு மண்டலம் இடது பக்க நரம்புகள் எல்லாம் வலது பக்க மூளையிலும், வலது பக்க நரம்புகள் எல்லாம் இடது பக்க மூளையிலும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இடது பக்க மூளை எமோஷனல் என்று சொல்வார்கள், உணர்ச்சி வயப்படக்கூடியது. ரைட் சைடில் இருக்கிற பிரெயின் பக்குவமானது, நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியது, பகுத்தறிவு உள்ள பகுதி. நீங்கள் காயக்கல்பம் படிக்கின்ற போது உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், அசுனி முத்திரை போடும் போதெல்லாம் அந்த மூலாதாரத்தை அழுத்துகின்ற அந்த ஆற்றல் அங்கிருந்து வேகஸ் என்ற ஒரு நரம்பு முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு செல்லுகின்றது. ப்ரீஃப்ரான்டல் ரீஜியனில் அந்த மூளையின் முன்பகுதியில் அது இணைகின்றது. அது இணைகின்ற இடம் வேகஸ் லோப் என்று பெயர். காயக்கல்ப பயிற்சியில் அந்த ஆற்றலை உந்தி தள்ளும் போதெல்லாம் இந்த வேகஸ் நர்வ் என்ற நரம்பு மூலமாக அந்த ஆற்றல் சென்று அந்த முன்பகுதி மூளையில் உள்ள வேகஸ் கிளாண்ட் அந்த பகுதியை, வேகஸ் லோப் என்கின்ற அந்த சிறு பகுதியை ஒரு தொடுகின்றது. அப்படி தொடும்போதெல்லாம் என்ன நடக்கிறது என்றால், மூளையின் 2 பக்க பகுதிகள், ஒன்று எமோஷனல், இன்னொன்று ரேஷனல் என்று சொன்னோம். பகுத்தறிவு பகுதி ஒன்று, உணர்ச்சி வசப்படுற பகுதி ஒன்று. இந்த உணர்ச்சி வசப்படுற இடத்துல எல்லாம் பீப்புள் வில் பி எமோஷனல். திடீரென்று கோபப்படுவது, திடீரென்று அடிப்பது, உதைப்பது என்று வன்முறையிலெல்லாம் இறங்கி விடுவார்கள். கொஞ்சம் சிந்தித்து பக்குவப்பட்டவர்கள் என்பவர்கள் இதை செய்யலாமா வேண்டாமா என்று பல முறை யோசித்து அதனால் நன்மை ஏற்படுவதாக இருந்தால் செய்வார்கள். அந்த வேலையைத்தான் இந்த மூளையின் 2 பகுதிகளும் செய்கின்றன. இதிலே பக்குவப்பட்டவர்கள், யோக பயிற்சிகள் எல்லாம் செய்பவர்கள் தங்களுடைய இடது பக்க மூளையிலிருந்து எமோஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின் transfers all the imprints to the right side. எப்போது என்றால் ஆன்மீக பயிற்சிகளை முறையாக செய்து வரும்போது. அறிவியல் குறிப்பு இன்னொன்று கூட கூறுகின்றது, தொடர்ந்து 9 வருடங்கள் இந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்கள், தொடர்ந்து 9 ஆண்டுகள் இந்த யோக பயிற்சியில் இருப்பவர்கள், அவர்களுடைய ஜீன்ஸ் என்று சொல்லப்படுகிற மரபணு ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு வளருகின்றது என்று. அப்படி 1 மில்லிமீட்டர் வளர்ந்தால் என்ன ஆகிறது என்றால் ஆயுள் 10 ஆண்டுகள் கூடுகின்றது. அறிவியலின் நுட்பம். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்
யோக பயிற்சிகளை இடைவிடாது உறுதியாக முறையாக செய்து நம்முடைய ஆயுளையும் கூட்டிக் கொள்ளலாம், வாழ்க்கையையும் முறைப்படுத்தி கொண்டு பக்குவப்பட்ட மனதோடு அறிவார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் அறம் சார்ந்து வாழ்வதற்கும் உதவியாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இந்த உடற்பயிற்சி அமைகின்றது. உடற்பயிற்சிகள் பற்றி நாம் இப்பொழுது பேசவில்லை, உடலை பற்றி பேசியிருக்கின்றோம். இப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டால் தானே உடற்பயிற்சி நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும். மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள உடற்பயிற்சிகள் எல்லாம் மிகவும் எளிமையானவை, அதிகமாக சிரமப்படாமல் வலி இல்லாமல் செய்யக்கூடியவை, நிதானமாக செய்யும்போது தவமாக அது கருதப்படுகின்றது. தவம் செய்வது போல உடற்பயிற்சி செய்து வலி இல்லாமல் செய்து உடலின் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி கொள்வதுதான் வாழ்க்கையின் மிக சிறந்த செயலாக இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி, இந்த சிந்தனையை நீங்கள் மேலும் மேலும் நுணுகி ஆராய்ந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.